ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனந்தனின் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய சச்சரிதம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ரொம்ப சிறப்பா உங்களுடைய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆயிடும். ஆமாங்க, என்னன்னா ஒரு சிலர் பாபா முஸ்லீமா இந்துவா அப்படின்ற கேள்வி ஒரு சிலருக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, பாபா அசைவம் மக்களுக்கு சமைச்சு கொடுத்திருக்காரு. அப்போ அவர் சாப்பிட்டிருக்காரா? பாபா யோகா பயிற்சியில எந்த அளவுக்கு கை தேர்ந்தவரா இருந்திருக்காரு அப்படின்றது இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்ன்றதுனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாபாவுடைய அற்புதங்கள் கேட்கறதன் மூலியமாகவும் பகிர்தல் மூலியமாகவுமே பாபாவோட அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வாரந்தோறும் அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 6 அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம். இன்று 7வது அத்தியாயம் பாபாவின் யோகா பயிற்சிகள் என்ற தலைப்புல இருந்து பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 11 தலைப்புகள் போட்டு நமக்கு இந்த அத்தியாயம் இருக்கு. நாம இன்று 5 தலைப்புகள் வரைக்கும் பார்க்க போறோம். அதாவது பாபா ஓர் இந்துவா முஸ்லீமா, மேலும் சில தகவல்கள், பாபாவின் திருவடியில் ஏமன் பந்தின் அனுபவம், பாபாவின் தத்துவங்கள், பாபாவை தேடி வந்த நோய்கள், இது வரைக்கும் நம்ம பார்க்க போறோங்க. பாபா ஒரு இந்துவா முஸ்லீமா, இது பல பேருக்கு இருந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பாபா கோவில்களில் இஸ்லாமியர்கள் பாடல் பாடுறது, இந்த மந்திரங்கள்லாம் ஓதுறத நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ள தோன்றது என்ன அப்படின்னா, பாபா முஸ்லீமா இருந்தாரா, முஸ்லீம் வழியாக இந்துவுக்கு மாறினாரா, இப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்கும்ல. இதுக்கெல்லாம் பதில் இன்னைக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சாய்பாபா எந்த அளவுக்கு யோக பயிற்சியிலலாம் கை தேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்க அப்படின்னா அசந்து போயிடுவீங்க. பொதுவாகவே என்னன்னா சித்தர்களாகட்டும் ஞானிகளாகட்டும் என்னன்னா கூடு விட்டு கூடு பாய்வாங்க. அதாவது அவங்களுடைய உடல் ஒரே இடத்துல இருக்கும். அவங்க கற்றுக்கிட்ட யோக பயிற்சியின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் அவங்க உடல் அங்கேயே இருந்தாலும் அவங்க ஆன்மாவானது அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய அளவுக்கு அவங்க கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதே போலதான் பாபாவும் என்னென்னலாம் அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காருன்னு பாருங்க. சாய்பாபா அறியாத யோக பயிற்சிகளே இல்லை. அவர் தத்வி எனப்படும் வயிற்று சுத்தம் செய்யும் பயிற்சியையும், அதாவது 22 அடி நீளமுள்ள 3 அடி அகலமும் உடைய ஒரு லிலன் துணியினால் வயிற்றை சுத்தம் செய்தல், அதாவது பிராக்கெட்ல போட்டு சொல்லியிருக்கிறது காரணம் என்னன்னா, வயிற்றை சுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாதத்துல ஒரு நாள் வயிற்று சுத்தம் செய்யக்கூடிய விளக்கெண்ணெய் சாப்பிட்றது, இந்த மாதிரி மருந்துகள் நம்ம எடுத்துப்போம். இதுதான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குடலையே மொத்தமே வெளியே எடுத்து சுத்தம் செய்து திரும்பவும் வயிற்றுக்குள்ள வச்சுப்பாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிதான் பாபா செய்வாரு. அதை தான் சொல்றாங்க பாருங்க. கண்ட யோகம், உறுப்புகளை தனித்தனியாக கழற்றி பின் சேர்த்தல், உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புமே தனித்தனியா எடுத்து அதை சுத்தம் செய்து உள்ள வைத்துக்கொள்ள அளவுக்கு பாபா திறமையானவரா இருந்திருக்கார். சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் கை தேர்ந்தவர். அவரை ஒரு இந்து என நினைத்தால் யவனராக தோன்றுவார், அவரை ஒரு யவனர் என நினைத்தால் இந்துவாக தோன்றுவார். அவர் இந்துவா அல்லது முஸ்லீமா என்பது இன்னமும் கண்டறியப்படாமலே இருக்கு. இந்துக்களின் ராமநவமி விழாவையும் சிறப்பாக கொண்டாடினார். முஸ்லிம்களின் சந்தனக்கூடு விழாவையும் உரிய முறையோடு கொண்டாட அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஆதரித்து பரிசுகளும் வழங்கினார். கோகுலாஷ்டமி தினத்தில் கொண்டாடப்படும் கோபால் காலா திருவிழாவையும் கொண்டாட வைத்தார். இவ்விழாவில் கிருஷ்ணன் மேனியை கரிய நிறமாக்கி ஒரு வைபவம் நடத்தினார். அவர் எப்பவுமே எல்லா கடவுளுக்குமே எதிரானவராக இல்லை. எல்லா தெய்வங்களுமே நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதுமே கூடவே இருந்து எல்லாத்தையும் அவர் சிறப்பாக செய்தார் அப்படின்றதா இந்த அத்தியாயத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்து மத வழக்கத்தின்படி காதும் குத்தி இருந்தார். அதாவது பாபாவுக்கு காது குத்தி இருக்குமா. இஸ்லாமியர் முறைப்படி செய்யும் சுனத் கல்யாணத்தை அவர் ஆதரித்தார். இது பற்றிய மேலும் சில தகவல்கள், பாபாவை இந்துவாக பார்க்கும்போது மசூதியில் தான் அவர் வாழ்ந்தார். முகவதியராக நோக்கும்போது துனி என்னும் புனித நெருப்பை மசூதியில் அனுமதித்தார். இந்து மத வழிபாட்டிற்குரிய சங்கு ஊதும், மணியடிப்பதும், யாகம் வளர்த்தல், பஜனை செய்தல், சாய்பாபாவின் பாதத்தை கழுவும் அருக்கிய வழிபாடுகள் இவை மசூதியில் அனுமதிக்கப்பட்டன. அவரின் பிறப்பு, வளர்ப்பு, இருப்பிடம் பற்றி அறிய செல்பவர்கள் பாபாவை கண்டதும் அவர் தரிசனத்தில் மயங்கி நின்றனர். பாபாவை பற்றி இந்த மாதிரி ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே, என்னதான் நடக்குது மசூதியில் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு போனாங்கன்னா பாபாவை பார்த்த அடுத்த கணமே தரிசனத்தில் மயங்கி அப்படியே நின்றுடுவாங்களாம். வாயடைச்சு எதுவுமே கேட்க முடியாதான். மகானுடைய இந்த கண்களை பார்த்தாலே அப்படியே நிசப்தமாக நம்ம அடங்கிடுவோம்.
அதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாபா ஒரு இந்துவா அல்லது முஸ்லீமா என்று ஆராய்வதை விட ஒருவன் தன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அகங்காரத்தை ஒழித்து பரமாத்மாவிடம் தன்னை பரிபூர்ணமாக சரணடைவதை தான் கருத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. இவர் முஸ்லீமா, இந்துவா, வடநாட்டுக்காரரு இப்படி எல்லாம் நீங்க ஆராய்ச்சி செய்யறதை விட நல்ல மகான், ஒரு நல்ல மனிதரா இருந்து பக்தர்களுக்கு, அவரை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் என்ன சேவை செய்தாரு, வரக்கூடிய பக்தர்களிடம் என்ன மாதிரி நோயெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதனால அவர் ஆராய்ச்சி செய்யறதை விட அவருடைய திருப்பாதங்களை பற்றினோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே நலன்தான். ஜாதி, மதம் போன்றவற்றை ஆராய தேவையில்லை. சாய்பாபாவை இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும். சாய்பாபா இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை. தெய்வ உணவையும் எடுத்துக்கொள்வார், மீன், மாமிசம் போன்றவற்றையும் உண்பார். அவரின் உணவை நாய்கள் தீண்டினால் கூட அவர் பொருட்படுத்துவதில்லை. அவர் அனைத்து ஜீவராசிகளையும் சமமென கொள்வார். அதனால்தான் அவர் எந்த வேறுபாட்டையும் கண்டதில்லை. இப்போ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன சாய்பாபா அசைவம்லாம் சாப்பிட்ருக்காரா அப்படின்னு. அப்போ அங்க என்ன நடந்தது அப்படின்றது ஒரு யூகத்தின் மூலமாகவோ இல்லை தெரிஞ்சதன் மூலமாகவோ ஹேமந்த் பந்த் அவர்கள் சத்திரத்துல குறிப்பிட்டு இருக்கிறாரு. இது நம்ம நிறைய ஆராய்ச்சி செய்துட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனா பாபா ஒரு விஷயம் மட்டும் சொல்வார். என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சைவம் பிடிக்குதா சைவம் சாப்பிடுங்க, அசைவம் பிடிக்குதா அசைவம் சாப்பிடுங்க. அவரவர் சாப்பிட்றது அவங்களுடைய சுதந்திரம். அது என்னைக்குமே பாபா தடையிட்டதே இல்லை. ஏன், அவரே மாமிசம் சமைச்சு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கான ஆதாரமும் உண்டு. ஒரு சிலர் இதை ஏற்றுக்கிறாங்க, இல்லை, அது எல்லாம் மாறுபட்ட ஒரு கருத்து. அசைவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு உணவு. அதை வீணடிக்காம சாப்பிடணும். ஏன்னா நாம பிறக்கும் போதே நீ அசைவத்தை சாப்பிடணும் அப்படின்றது விதி இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பாபா அதை தான் என்றைக்குமே சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க, ஆனால் அதையும் மீறி நான் அசைவம் சாப்பிடவே மாட்டேன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்கள பாபா எந்த காரணத்தை கொண்டும் நீ சாப்பிட்டே ஆகணும்னு அவர் வற்புறுத்தவும் மாட்டார். உனக்கு சைவம் பிடிக்குதா, நான் உனக்காக சைவம் சமைச்சு தரேன், நீ சைவம் சாப்பிடு. அசைவம் பிடிக்கிறவங்களுக்கு அசைவம் சமைச்சு கொடுத்துருக்காரு அவர் கைகளாலேயே. அதனால என்னைக்குமே அவர் நீங்கள் வயிறார சாப்பிட்டா போதும் அப்படின்றத மட்டும்தான் பாபாவோட குறிக்கோளாக இருக்கும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும் பார்த்துக்கோங்க. சாய்பாபா ஓர் ஒப்பற்ற அவதாரம். நான் முன் செய்த நல்வினை பயன்களின் காரணத்தாலேயே அவரது பாதத்தில் அமரவும் அவருடைய ஆசையுடன் கூடிய நல்ல நட்பை பெறவுமான நட்பேற்றினை பெற்றேன். இதனால் நான் பெற்ற ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஈடு இணையற்றவை. என் முழுமையான ஆனந்தமும் நல்லுணர்வும் பாபாவே ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மையும் என்னால் விவரிக்க இயலாது. அவரது பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை காண்பவன் அவரது ஆத்மாவிலேயே நிலைநிறுத்தப்படுகின்றான் என ஹேமந்த் பந்த் பாபாவின் மூலம் அவருடைய ஆனந்த நிலையை வெளிப்படுத்துகின்றார். ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு பாபா பற்றி முழுக்க தெரியாம தான் முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. சச்சரிதம் எழுத ஆரம்பிச்சதும் கிட்டத்தட்ட 7 அத்தியாயம் வரும்போதே பாபாவுடைய முழு அனுகிரகத்தையும் அவர் பெற்றதன் மூலியமா தான் அவருடைய அனுபவத்தை இங்க குறிப்பிடுறாரு. முக்தி ஈடுபாடு கொண்ட சந்நியாசிகளும் சாதகர்களும் அனைத்து தரப்பினரும் சாய்பாபாவை தரிசித்தனர். அவர்களுடன் நடந்தார், பேசினார், சிரித்து மகிழ்ந்தார், அல்லாஹ் மாலிக் என மொழிந்தார். அதனால் உண்டாகும் கலவரத்தையோ அவர் விரும்புவதில்லை. அதாவது பாபாவை பார்க்கக்கூடியவர்கள், சன்னியாசிகள் வருவாங்க, சாதகர்கள் வருவாங்க, யார் கூடவுமே சரி அமைதியா சிரிச்சு பேசி மகிழ்வாரே தவிர உன்னுடைய மதம் பெரிதா, அதே சமயம் உன்னை விட எனக்கு தெரியும் அப்படின்ற விவாதங்களுக்குள்ளெல்லாம் பாபா போகவே மாட்டார். எல்லார் கூடவுமே சமமாக அவர் பழகுவார்ன்றதை அழகா சொல்றார். பாபா சில நேரங்களில் கடுமையாக தோன்றினாலும் பொதுவாக சாந்தமானவர், சுய கட்டுப்பாடுகள் நிறைந்தவர். வேதாந்த ரகசியங்களை அவர் போதித்தார். பாபா யார் என்ற ரகசியம் யாருக்குமே தெரியவில்லை. அரசனானாலும் சரி, அன்றாடம் உணவுக்கு திண்டாடும் ஏழையானாலும் சரி, அனைவருமே சமமாக நினைத்தார் சாய்பாபா. சாய்பாபாவின் மகத்துவங்கள். அனைவருடைய ஆழ்மனதில் ரகசியங்களை அவர் அறிவார். ஒருத்தர் போய் நிற்கிறோம் அப்படின்னாலே நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டில் வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்தோம் உள்பட எல்லாமே பாபா அறிவார். அவரவர் ஆழ்மனதில் நினைக்கின்ற அனைத்தையுமே பாபா அறிவார். இந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தும் போது அனைவரும் வியந்து போவார்கள். கண்டிப்பா அனைவரும் வியந்து போவார்கள். ஞானிகளின் கருவூலும் அவர்,
ஆனால் ஏதும் அறியாதவர் போலவே அவர் தோற்றமளிப்பார். இப்படி ஞானிகளின் கருவூலமா. ஆனா அந்த அளவுக்கு ஞானம் இருந்த பாபா எப்படி இருப்பார்? ஏதும் அறியாதவர் போல எளிதானவராக தோற்றமளிப்பார். அவர் புகழ்ச்சியை விரும்புவதில்லை. உருவத்தினால் மானிடரை தவிர அவர் செயல்பாடுகள் அனைத்தும் கடவுள் தன்மை மிக்கன. மக்கள் அவரை ஷீரடி பரமாத்மா என்று கொண்டாடினர். சாய்பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியா அறிவிலினான். ஷீரடியில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் அவரால் பழுது பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டன. கணபதி, சனீஸ்வரர், சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதைகள், ஹனுமன் போன்ற தெய்வ கோவில்களில் அனைத்தையும் தாத்யா பாட்டில் மூலம் ஒழுங்குபடுத்தினார். அவருடைய வள்ளல் தன்மையை குறிப்பிடத்தக்க ஒன்று, அவர் தட்சணையாக பெற்ற அனைத்து பணத்தையும் தாராளமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார். 10, 20, 50 தேவைப்படுபவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். இது தர்ம பணம் என கூறி அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் பாபா அறிவுரை சொல்வார். அதாவது நம்ம ஷீரடி போனால் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் சனீஸ்வரர் கோவில் ரொம்பவே பிரதானமானது அப்படின்னு சொல்லலாம். கிராம தேவதைகளை எப்பவுமே பாபா தரிசனம் செய்யணும்னு சொல்வார். அதுலேயும் முற்றிலும் பாபா முதல்ல உன்னுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய் அப்படின்னு பாபா சொல்வார். அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் சீரமைக்கும் பணியும் பாபா அங்கே எடுத்து செய்திருக்கிறாரு. மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கும் அவர் கையில் இருக்கக்கூடிய 5, 10 எதுவாக இருந்தாலும் கொடுத்துட்டு, இது தர்ம பணம், அதாவது அவருக்கு அவர் என்றைக்குமே வச்சதில்லை, இது தர்ம பணம், பார்த்து பக்குவமாக செலவு செய் அப்படின்ற அந்த பணத்துக்கு உண்டான மரியாதையை நீ கொடுக்கணும், உதாசீனப்படுத்திடக்கூடாது அப்படின்றதையும் பாபா இங்கே குறிப்பிடுறார். பாபாவின் தரிசனம், இதுதான் உங்களுக்கான சத்தியவாக்கு. இன்று உங்களுக்கான சத்தியவாக்கு, பாபாவின் தரிசனம் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளித்தது. பாபாவின் தரிசனம் தீயவர்களை நல்லவர்களாக்கியது. பாபாவின் தரிசனம் குருடர்களுக்கு பார்வை அளித்தது. பாபாவின் தரிசனம் முடவர்களுக்கு கால்கள் கிடைத்தன. அவர் மகத்துவத்திற்கு எல்லை காண முடியாது. 4 திசைகளிலும் அவர் புகழ் பரவி விரிந்தது. நாளுக்கு நாள் யாத்திரிகள் ஷீரடியில் பாபாவின் தரிசனத்திற்காக திரண்டனர். சொன்னேன் இல்லையா, உங்களுக்கான சத்திய வாக்கு அப்படின்னு. அதாவது இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் பாபா வழிபாடு செய்ததே இல்லைன்ற யாராவது ஒரு சிலர் தரிசனம் கொடுத்துருக்காரு. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, நிச்சயமா பாபா உங்கள் கண் முன்னாடி தோன்றி அவரோட தரிசனம் கிடைச்சாலே போதும், நமக்கு குருவோட அருள் பரிபூர்ணமாக கிடைச்சதற்கு சமம். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு சொல்றாரு. என்னன்னா, அதாவது பாபா என்ன சொல்றாரு, நீங்க என்னை கோவில்ல பார்க்கலன்னா வருத்தப்படாத, வீட்டில் இருந்தபடி என்னை ஒரு நிமிஷம் நினைச்சா போதும், என்னோட தரிசனம் உனக்கு கிட்டும் அப்படின்றத இன்னைக்கு பாபா நிறைய பேருக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. பாபா துனி என்னும் புனித நெருப்பை மூட்டி அதன் அருகிலேயே தான் பெரும்பாலும் அமர்ந்திருப்பார். குளிப்பதில் கூட சில நேரம் அவர் கவனம் செலுத்துவதில்லை. தலையில் ஒரு வெள்ளை டர்பனால் கட்டிக்கொள்வார். இடுப்பில் ஒரு வேஷ்டியையும் உடம்பில் ஒரு சட்டையும் அணிவார். அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வேஷ்டி ஷர்ட்டானாலும் கஃப்னி அப்படின்னும் சொல்லுவாங்க. 5வது தலைப்பா பார்த்தீங்கன்னா, பாபாவை தேடி வந்த நோய்கள். பாபா எத்தனையோ பேருக்கு நோய்கள் குணமாக்க மருந்துகள் சொல்லியிருப்பாரு. சும்மா அந்த மருந்தை பயன்படுத்துறது மூலிமா அவங்களுக்கு அந்த நோய் குணமாச்சா அப்படின்னா கிடையாது. அவங்களுடைய கர்ம வினையையும் பாபா எடுத்துக்கிட்டார். அதனால தான் பாபா இறக்கும் தருவாயில எல்லாருடைய கர்ம வினையும் அவர் எடுத்துக்கிறதன் மூலமாக தான் நோய்வாய்ப்பட்டு பாபா இறந்துருவார். அத்தனை பேரோட கர்மாவை அவர் வாங்கிப்பார். அதனால தான் அவங்களால பாபாவை தேடி போகக்கூடிய நமக்கு எத்தனையோ வகையில் இருக்கக்கூடிய அந்த நோயானதை உதியின் மூலமாக அவர் சரி செய்தாலும் சரி, நம்முடைய பாவங்களையும் கர்மாக்களையுமே பாபா சுமப்பார். பாபா ஒரு சிறந்த வைத்தியர். ஒரு முறை ஒரு அடியவர் அவரை தேடி வந்தார். அவரது கண்கள் வீங்கி சிவந்து இருந்தன. மற்ற அடியவர்கள் தான் ஷீரடியில் சரியான வைத்தியர் கிடைக்காததால் பாபாவிடம் அழைத்து வந்தனர். அவருடைய நோய்க்கு மற்ற மருத்துவர்களாக இருந்தால் களிம்போ, கஞ்சனமோ, கற்பூராத்தி மருந்துகளோ கொடுத்திருப்பார்கள். ஆனால் பாபாவின் சிகிச்சை முற்றிலும் மாறுபட்டது. அவர் சலவை தொழிலாளர்கள் பயன்படுத்தும் சேங்கொட்டை காயின் பசையை 2 உருண்டை எடுத்து நோயாளியின் 2 கண்களிலும் திணித்தார். ஒரு வெள்ளை துணியால் கண்களை கட்டிவிட்டார். மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தம் செய்யப்பட்டது. அந்த அடியவரின் கண்களில் உள்ள எரிச்சல் அனைத்தும் மறைந்து போய்விட்டது. கண் நோய் முற்றிலும் குணமானது.
இது போல பல தருணங்களில் பல பேருக்கு பல வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறார் சாய்பாபா. அதாவது செங்கொட்டை காயின், அதாவது சலவாய் செய்யறதுக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க போல, அதுல இருந்து பாபா எடுத்திருக்கார். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லை எடுத்தாலே அது வந்து மருந்தா மாறும். அதனால வேண்டி அவர் சொன்னாருன்றதுக்காக நம்ம எடுத்தா அது மருந்தா மாறிடுமா? அப்படி கிடையாது. பாபாவுடைய திருக்கரங்களை படக்கூடிய அனைத்துமே வந்து மருந்து தான். அப்படி அந்த சலவை கல்லுன்னு ஒரு பசை போல வரும் போல, அதை தான் எடுத்து அந்த கண் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு கண்ணில் வச்சு வெள்ளை துணி கொண்டு கட்டுறாரு. மறுநாள் அந்த கட்டை அவிழ்த்து பார்க்கும்போது அந்த கண்களில் இருந்த எரிச்சல், அந்த வலி எல்லாமே சரியாகுது அப்படின்றத வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் முன்னதே சொன்னது போலதான் வலிகள் வேதனைகள் எல்லாம் அனைத்துமே அந்த பாபா வாங்கிடுவார். அதன் மூலிமா அதை பாபாவை நாடி சென்றோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வலி வேதனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்றது வந்து இன்றைய அத்தியாயத்தில் நமக்கு தெளிவாக புரியுது. இன்னும் மீதமுள்ள தலைப்புகள் வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். இன்றைய பதிவை உண்மையாக ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப திருப்தியாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் மீதமுள்ள சச்சரதம் வந்து படிக்கலாம். ஸ்ரீ சாய் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.